ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு முறை ஹல்லேலூயா. ஓகே, இந்த நேரத்துல கூட ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை உங்க மத்தியில நான் பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். நேற்று ஒரு நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். அது மிகப்பெரிய ஒரு அதிசயமான ஒரு செய்தி கூட சொல்லலாம், அற்புதமான ஒரு செய்தி கூட சொல்லலாம், அல்லது ஒரு அழகான ஒரு செய்தி கூட சொல்லலாம். முக்கியமாக பெண்கள், நம்ம பெண்களை நாம் எப்படி நாம் கனப்படுத்துகிறோம் என்பது மிகவும் முக்கியமா இருக்குங்க இந்த சொசைட்டில. ஏன்னா இன்னைக்கு பெண்கள் வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னாக்கா நிறைய அவங்க பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, அவங்க தனிமையை சந்திக்கிறாங்க, ஏமாற்றங்களை சந்திக்கிறாங்க, அவமானங்களை சந்திக்கிறாங்க. சில நேரங்கள்ல அவங்க கைவிடப்பட்ட சூழ்நிலை போறாங்க. எனக்கு திறமை இல்லையே, என்னுடைய திறமையை வெளிக்காட்டுவதற்கு யாருமே முன் வர மாட்டாங்களேன்னு அந்த ஒரு வேதனை இருக்கு. இந்த சொசைட்டில பெண்கள் முன்னேறணும். இந்த சொசைட்டில ஒரு ஆண்கள் ஒரு பெண்களுக்கு எப்படி வழிகாட்ட வேண்டும், அதாவது ஒரு சமூகம் அல்லது ஒரு நிர்வாகம் அல்லது ஒரு சபை எப்படி பெண்களை உயர்த்தி காட்ட வேண்டும் என்பது மிகவும் முக்கியம். சரிங்க, வர வாரம் அடுத்த சனிக்கிழமை என்ன நாள் கரெக்டா சொல்லுங்க பாப்போம். உமன்ஸ் டே. ஹல்லேலூயா. இந்த உமன்ஸ் டே அதுவுமா நம்ம திருச்சபையில பெண்களைய நம்ம உயர்த்தி தான் பார்க்கணுங்க. ஓ, பெண்கள்னா ஒன்னும் இல்ல, பெண்கள் கீழே தான் இருக்கணும் இல்ல, நம்ம சபையில பெண்களை உயர்த்தி காட்டணும். எல்லா சபையிலும் சொல்லுவாங்க, சில சபையில சொல்லுவாங்க பெண்கள் பேசவே கூடாதுன்னு. ஆமாவா இல்லையா? பெண்கள் பேசவே கூடாது, பெண்கள் எந்த ஒரு பதவிக்கும் வரக்கூடாது, பெண்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம சபை அப்படி இல்லைங்க, பெண்கள் சாதிப்பாங்க. ஹல்லேலூயா. பெண்கள் முன்னிருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். ஹல்லேலூயா. ஓகே, இந்த நேரத்துல கூட நான் ஒவ்வொருவரையும் ஒரு ஆளாக நான் கூப்பிட்டு நான் நேற்று நடந்த அந்த சாட்சிகளையும் அற்புதமான ஒரு காரியத்தையும் நான் ஷேர் பண்றதுக்கு நான் கூப்பிடுறேன். சோ புவனேஸ்வரி, மைக் ரெடி பண்ணுங்க. கம். ஓகே, ஒரு ஆளா வாங்க. யாரு வரீங்க? நான் யாரை அழைப்பேன்னா வேதஸ்ரீ அழைப்பேன். வாங்க, கம். ஓகே, கம் வேதஸ்ரீ. நேற்று நடந்த ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை அவங்க ஷேர் பண்ணுவாங்க. இங்க வாங்க, இப்படி வாங்க. ஹாய், நான் நேற்று என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, பாஸ்டர் எங்களை சாரி ப்ரீ ஃபிட்டிங் காஸ்ட் கூட்டிட்டு போனாரு. அதாவது எப்படி சாரி கட்டுறது, கட்டிக்கிறது, அயன் பண்றது எல்லாம் சொல்லி கொடுக்குற காஸ்ட் கூட்டிட்டு போனாரு. நாங்க அங்க போனதுல நிறைய கத்துக்கிட்டோம். ஒரு ஒரு கேர்ளா உமனா இருந்து நம்ம என்ன சாதிக்க முடியும்னு போன இடத்துல எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சிச்சு. அவங்க கொடுத்த ஒரு டெஸ்டிமனி, ஒரு டிப்ஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. எனக்கு நான் அந்த மாதிரி ஒரு கோர்ஸ், அந்த மாதிரி சாரி ப்ரீபிடி, மேக்கப், மேக்கப் அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். நேற்று போனதுல எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச, நேற்று போனதுல நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன்னு நான் நம்புறேன். அண்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஒரு டீனேஜ் கேர்ள்ஸ்க்கும் ஒரு உமனுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அப்புறம் சிஸ்டர் லீசா எப்படி கத்து கொடுத்தாங்க உங்க ட்ரெயினர்? அவங்க ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. எல்லாத்துக்கிட்டையும் சிரிச்சு பேசி, ஒண்ணு தெரியல சொன்னா நிறைய பேர் ஒண்ணு தெரியல சொன்னா ஏன் உங்களுக்கு எல்லாம் தெரியல அப்படின்னு கேட்பாங்க. நம்ம அதை சொல்லி கொடுத்தேன், அப்படியா நீங்க என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அவங்க நம்ம ஒண்ணு தெரியல சொல்லியும் அவங்க சிரிச்சுக்கிட்டே அழகா சொல்லி கொடுத்தாங்க. சிரிச்சுக்கிட்டே இது தெரியலையா, உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு பக்கத்துலயே நின்று எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க என்கிட்ட ஒரு ப்ராமிஸ் சொன்னாங்க, அடுத்த வாரம் உமன்ஸ் டேக்கு நான் சொல்லி கொடுத்த டிப்ஸ் சாரி கட்டி நீங்க சர்ச்சுக்கு வரணும் அப்படின்னு. ஸோ அடுத்த வாரம் எல்லாருமே சர்ச்சுக்கு வரும்போது அதெல்லாம் எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு. அடுத்த வாரம் எல்லாரும் நாங்க எல்லாம் சாரி கட்டி தான் வருவோம். ஹல்லேலூயா. எனக்கு மேல கர்த்தர் இருக்கிறார், அவர் தான் உங்களுக்கு செய்யறாரு எல்லாமே. ஹல்லேலூயா. வெல்கம். Thank you. God bless. ஆமென். ஓகே, இப்ப அடுத்தபடியாக
ஓகே நோ நோ ஓகே நான் சொல்றேன். ஓகே லோஷினி வா. நேத்து அங்க போன நிறைய கத்துக்கிட்டோம். நானும் நிறைய கத்துக்கிட்டேன், எல்லாரும் நிறைய கத்துக்கிட்டாங்க. சாரி எப்படி கட்டுறது, மத்தவங்களுக்கு எப்படி கட்டி கொடுக்குறது, எப்படி அயன் பண்றது எல்லாமே அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா நல்லா சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு ஏதோ ஒரு அளவு புரிஞ்சிச்சு, ஆனா கட்டுறது கஷ்டமா இருக்கு. அத மெஷர்மெண்ட்ஸ் ஓகே, அங்க போன நிறைய கத்துக்கிட்டேன். ஹalleluya. ஓகே அடுத்தது புகனேஸ்வரி கம். நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. அக்கா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. எங்களோட சீனா அக்கா ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க, ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அன்னிய ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க, நாங்களும் ரொம்ப ஆர்வமா இருந்தோம். எனக்கு சாரியை கட்டுறது எல்லாருமே அது அங்க போய் தேடி போயிட்டு அங்க எப்படி அயன் பண்றது, எப்படி அயன் பண்றது நல்லா இந்த மாதிரி புதுசாச்சு பார்த்துருக்கேன். ஹalleluya. ஓகே பலத்த கரத்தை தட்டி. ஓகே அடுத்ததாக ஈஷா ஸ்ரீ. ஈஷா ஸ்ரீ வாங்கம்மா, வாங்க வாங்க. எனக்கு சாரியே பிடிக்காது, சாரியை கட்ட தெரியாது. சாரியே பிடிக்காது, சாரியை கட்ட தெரியாது. ஆனா நான் நேற்று போன இடத்துல அவங்க சொல்லி கொடுத்தது, அவங்க டிப்ஸ் சொல்லி கொடுத்தது, அவங்க பேசினது புரிஞ்சுது அறவே முடியல. ஆனா சாரி கட்டுறது கூட நாங்களே கட்டலாம், அவங்களதான் கட்டிடுவாங்க. ஆனா எனக்கு சாரி கட்ட தெரியாது, இன்னுமே பிடிக்காது, இன்னமும் கட்ட பிடிக்காது. ஆனா எனக்கு நேற்று போனதுல கட்டி விடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஆளுக்கு கட்டி விடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு பாருங்க. ஹalleluya. நேற்று மிஞ்சுமர் எடுக்கிறப்ப 4 பின்னு வேணும், 4 ஊருக்கு எடுத்துக்கோங்க, 4 ஊருக்கு எடுத்துக்கோங்க, சாரி எடுத்துக்கணும். தெரியலன்னா அவங்க நிறைய டிப்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு தெரியலன்னா, இன்னமும் தெரியலன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, எனக்கு கால் பண்ணுங்க, நான் சொல்லி கொடுப்பேன், எனி டைம் நான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சாரி மடிச்சு அழகா எப்படி வைக்கிறது, அப்புறம் சாரி எப்படி கட்டி விடுறது, சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் பெரிய ஆளா இருந்தாலும் எப்படி கட்டி விடுறது அப்படிலாம் சொல்லி கொடுத்தாங்க. அவ்வளவுதான். தேங்க்யூ பாஸ்டருக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லுவேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கு. ஓகே பலத்த கருத்தை தட்டி ஈஷா ஸ்ரீக்கு. ஓகே இந்த நேரத்துல கூட சந்திரா அம்மா வாங்கம்மா, சந்திரா அம்மா வாங்க. சந்திரா அம்மா அவங்க மக சார்பாவும் பேசிடுவாங்க, அவங்க சார்பாவும் பேசிடுவாங்க. நல்லா என்ஜாய் பண்ணிருக்காங்க போல நேத்து. நேற்று என்ன நடந்துச்சுனாக்க, அதுக்கு அன்னைக்கு பாஸ்டர் கால் பண்ணியிருந்தாரு. அன்னைக்கு நான் வீட்டில் இருந்தேன். எப்பயுமே எனக்கு டைமே கிடைக்காது வீட்டில் இருக்கிறதுக்கு. பாஸ்டர் திடீர்னு கால் பண்ணிட்டு சாரி கிளாஸ் இருக்கு வரீங்களா அப்படின்னு கேட்டாரு. 2 பேரும் வேணும் அப்படின்னு சொன்னாரு. அந்த நேரத்துல மக ஜேவியிலிருந்து வந்துகிட்டு இருக்காங்க, பஸ்ல வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கும் அந்த ஆர்வம் இருக்கும், அந்த சாரி கட்டுறதுல, சாரி அந்த மடுப்பு எடுக்கிறதுக்குலாம் அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம். அப்ப பாஸ்டர் சொன்னோடனே திடீர்னு கொஞ்ச நேரம் பாஸ்டர் நான் கால் பண்ணிட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் டைம் கேட்டுட்டு நான் மகளுக்கு கால் பண்ணேன். அப்ப அவங்க சொன்னாங்க ஓகேம்மா நானும் வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எனக்கும் ஒரு இதாகிடுச்சு, ஓகே மகளை கூட இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு.
அப்புறம் போனோடனே பாஸ்டருக்கு நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா பாஸ்டர் வந்து என்னை கூப்பிட்டு வச்சேன். எங்களுக்கெல்லாம் அந்த ஆர்வம் இருக்கு. சாரி மடிக்கிறதுக்கு எப்படி அந்த மடிப்பு எடுக்கணும், எப்படி அந்த மெஷர்மெண்ட் எடுக்கணும், எப்படி அது வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆர்வம் இருக்கு. அதனால நாங்கள் கற்றுக்கணும். ஏன்னா ஏன் ஆர்வம் இருக்குனாக்க நான் வந்து கிளாஸுக்கு போகிறேன், தையல் கிளாஸுக்கு போகிறேன். இப்போக்கி வந்து நான் தையல் கிளாஸில் வந்து இந்த பெட்ஷீட் தைக்கிறதோ, தலைக்காணி வர தைக்கிறதோ, இந்த கர்டன் தைக்கிறதோ அதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி பட்சத்தில் வந்து திடீர்னு பாஸ்டர் இந்த மாதிரி கூப்பிட்டோட ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அங்கே போனோடனே இன்னும் எங்களுக்கு சந்தோஷம் ஆர்வம் கூட ஆயிடுச்சு. அப்போ அப்போ அதில் நிறைய நானும் கற்றுக்கிட்டேன். என்ன எப்படி கற்றுக்கிட்டேன்னா, எப்படி அதை மடிக்கிறது, எப்படி அந்த மெஷர்மெண்ட் எங்கே இருந்து அந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறது, அப்புறம் எப்படி அந்த மடுப்பு எங்கே செலுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்து நானும் அதையும் கற்றுக்கிட்டேன். ஆனால் அவங்க சொன்ன டிப்ஸில் நிறையா நாங்கள் கற்றுக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இன்னும் அதில் வந்து நிறைய கற்றுக்கிறதுக்கு இருக்குது. சாரியில் வந்து ஒரு தடவை அந்த மெஷர்மெண்ட் எடுத்து கற்றுக்கிட்டா அது முடியாது. ஆனால் இன்னும் பல இது இருக்குது. சாரியில் நிறையா வித்தியாசமாக கட்டுற அந்த என்ன சொல்லுவாங்க, எனக்கு தேங்கிட்டு கேட்காதீங்க. டிசைன் நிறைய. அப்போ அதெல்லாம் இன்னும் கற்றுக்கணும்னு இன்னும் ஆர்வம் இருக்கு எங்களுக்கு. ஆனா அதுக்காக நான் கடவுளுக்கும் நன்றி சொல்றேன், பாஸ்டருக்கும் நன்றி சொல்றேன், அங்க கற்றுக் கொடுத்தவங்களுக்கும் நான் நன்றி சொல்றேன். ஹல்லேலூயா. பலத்த கரத்தை தட்டி. ஓகே, இப்பொழுது அடுத்ததாக சிஸ்டர் சுபாஷினி வருவாங்க. கம். என்ன பிரச்சனை கேக்குறாங்கடா உனக்கு? அவார்ட். ஓகே, பாஸ்டருக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா பாஸ்டர் தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே கொண்டாந்து கொடுத்தாரு. அது உண்மையிலே எங்களுக்கு பிளஸிங்கா இருந்துச்சு. நேற்று என்ன கத்துக்கிட்டேன்னா, நிறைய கத்துக்கிட்டேன்னு சொல்றேன். ஏன்னா எனக்கு சாரி கட்டுறதுனாலே கஷ்டம். எனக்கு சைஸா இருக்கிறதுனால நான் சாரி கட்டினேன்னா இன்னும் பெருசா தெரியுவேன். அதனால வந்து நான் சாரி கட்ட மாட்டேன். எங்க போனாலும் முக்கியமான ஃபங்க்ஷன் கட்டினாலும் அந்த கொசுவம் வந்து வராது. கொசுவம் வந்து 3 தான் வரும். ஸோ ஆனா நேற்று வந்து அவங்க சொல்லி கொடுத்த அந்த ஸ்டெப் வச்சு நம்ம மடிச்சு, என்னோட பார்ட்னர் சீலாக்காவும் நானும் சேர்ந்து மடிச்சு கட்டுனதுல அந்த கொசுவும் அவ்வளோ அழகா இருந்துச்சு. அந்த என்ன சொல்லுவாங்க, முந்தானி அவ்வளோ அழகா இருந்துச்சு. வீட்டுக்கு போய் நான் அந்த வீடியோவை தட்டி பார்த்தேன். அது உண்மையிலே அழகா இருந்துச்சு கட்டுனது. ஸோ இது வந்து சொல்லி கொடுத்த சிஸ்டர் லீசா அவங்களுக்கு உண்மையிலே தேங்க்ஸ் சொல்லணும். அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா, அவ்வளோ ஒரு ஹாப்பியா நாங்க கேட்க அவங்க கத்து கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க, தவிர ஸ்டாப் பண்ணல. சலிக்காம அவங்களும் ஹாப்பியா சொல்லி கொடுத்தாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹாப்பியா இருந்தோம், சந்தோஷமா இருந்தோம். ஒரு புதுசான ஒரு விஷயத்த கத்துக்கிட்டோன்னு எல்லாத்துக்குமே ஹாப்பி. பலத்த கருத்து தட்டி. அடுத்ததாக பிரிஷிலா. பார்ட்னர் வேறு சில கட்டுறாங்க. நேற்று வந்து ரொம்ப வந்து பிரயோஜனமா இருந்தது. இது வரைக்கும் சாரி வந்து நான் வந்து எனக்கே கட்டி எனக்கு பழக்கமாயிடுச்சு. எங்க அம்மா வந்து ஃபங்க்ஷன்லாம் போனா கட்ட சொல்லுவாங்க, ஆனா எனக்கு வராது. ஏதோ பார்த்து மடிச்சுட்டு போயிட்டே இருக்கேன். நேற்று வந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, மற்றவங்களுக்கு வந்து எப்படி சாரி கட்டணும் சொல்லி அதுதான் வந்து மெயினா நான் நல்லா கத்துக்கிட்டேன். ஆனா வந்து நல்லா ப்ரோனா இல்லை. ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, என்கிட்ட மட்டும் எல்லாருக்கிட்டையும் சொன்னாங்க, யாராச்சும் கேள்வி இருந்தாக்கா நீங்க எனி டைம் வந்து மெசேஜ் வாட்ஸ்அப் சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க. நான் வந்து எனக்கு நான் வந்து என்ன நான் வந்து அப்ளை பண்ணேன்னாக்கா, சாரியில கூட நம்ம வெளியா ப்ளீஸ் எடுக்கணும். ஆனா நான் வந்து எப்பயுமே சாரி கட்டாக்க அப்போ ப்ளீஸ் அப்படியே நான் போட்டு வந்துருவேன். ஆனா நேற்று வந்து ஓகே இதா இருக்கு. ஆனா ரொம்ப வந்து சிம்பிளா கத்துக்கிட்டாங்க. எப்பவுமே வந்து நான் பிரைட்னா போனாக்கா வந்து இடையில வந்து பின்னாடி போயிருந்தேன். அந்த அக்கா வந்து ரொம்ப நேரம் எடுத்தாங்க. ஒரு ஆள் சாரி கட்டுறதுக்கு 1/2 மணி நேரம். நானும் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டே இருந்தேன். ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அவங்க வந்து அந்த அக்கா வாசலை சொன்னாக்கா உங்களுக்கு விடிகால 3:30 மணிக்கு அந்த அக்கா வந்து 1/2 மணி நேரம் எடுத்தாங்க. அவன் மனசு நினைச்சிட்டு நான் கட்டினாலும் 10 நிமிஷத்துல முடிச்சுட்டு. நேற்று வந்து அந்த கிளாஸுக்கு போகும்போது அந்த அக்கா வந்து அவ்வளவு சிம்பிளா கத்துக்கிட்டாங்க.
கத்து கொடுத்து அப்ப வந்து கடைசியா வந்து ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னா நான் வேலை செய்யறதுக்கு அவ்வளவு அழகா இருந்துச்சு. அந்த அக்கா வந்து அது மட்டும் கத்து கொடுக்கறது மட்டும் இல்ல, ஸ்பீச் லைஃப்ல வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அதை கடைசியா வந்து சொன்னாங்க. பெண்கள் இப்படி இருக்கணும், அப்ப வந்து பெண்கள் இப்படி ஆண்டு வசதி சொல்லிருக்காரு. கடைசியா வந்து க்ளோசிங் முடிச்சு. ஸோ வந்து கத்துக்கிறது மட்டும் இல்லாம வந்து அவங்க வந்து அந்த அக்கா வந்து அவங்க ஞானம் ஆண்டு கொடுக்கணும். ஒரு அக்காட்ட வந்து அந்த அந்த வீட்டுல வந்து என்ன வந்து அவங்க அக்காட்ட எல்லாம் அதை கொடுக்கலாம் வச்சுக்கலாம். அடுத்த முறை வந்து புள்ளி அடுத்த முறை வந்து நம்ம வந்து காசு வைக்க நல்லா இருக்கும். நான் வந்து அது ரொம்ப எதிர்பார்க்கிறேன். ஹல்லேலூயா. பலத்த கரத்தை தட்டி. ஓகே, சீலா. எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து சாரி வந்து எங்க அம்மா கட்டி விட்டுதான் நான் போயிருக்கேன். எனக்கு சாரியே கட்ட தெரியாது. ஆனா எனக்கு சாரி கட்டணும்னு ஆசை, ஆனா எனக்கு சாரி கட்ட தெரியாது. சோ அப்ப அம்மா எப்பயுமே நார்மலா கேட்டுட்டே இருப்பாங்க, ஏன் நீ பாசல் ஒய்ஃபா இருக்க, சாரி கட்டிட்டு போகணும், சாரி கட்டிட்டு போகணும், சாரி கட்டிட்டு போட எப்படி கட்டிட்டு போறது, அரசு இருந்தாலும் கட்டிட்டு போறேன். அதுக்கு நான் கட்டிட்டு காசு கொடுத்த கட்டிட்டு வர முடியாது நான் சொல்லிட்டு இருப்பேன். ஆனா நேத்து வந்து அவங்க ஈஸியான ஒரு வழியில சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இன்னொன்று வந்து அந்த ஸ்டாப்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா நம்ம பிரிட்டிஷ் பண்ண வந்துடும் அப்படின்னு. அப்ப நான் என்னோட பார்ட்னர் சுபாஷினி அக்கா அக்கா நீங்க கட்டாதீங்க, நானே கட்டுறேன், நீங்க வேணா பாருங்க நான் எப்படி கட்டுறேன்னு பாருங்க. நானும் அவளும் கம்யூனிகேஷன் பண்ணிக்கிட்டோம். பிகாஸ் ஏன்னா நான் கட்டுனா ஓகே நான் ஏதாச்சும் தப்பு பண்ணேன்னா அவங்க சொல்லுவாங்க ஓகே இது சரியில்லை அப்படின்னு அவங்க சொல்லக்குள்ள எனக்கு ஐடியாஸ் கிடைக்கும். அதனால நானும் அவங்களும் கம்யூனிகேஷன் இப்படி பண்ணிக்கிட்டாங்க. நான் கட்டுறேன் நீங்க பாருங்க. ஆனா அப்படியே அவங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, நிறைய டிப்ஸ் கொடுத்தாங்க. அவங்களே வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப ஹம்பிள், அவங்க ரியலி வெரி ஹம்பிள் பர்சன் தான் சொன்னேன். இப்போ சில பேர் வந்து நம்ம என்ன எத்தனை வாட்டி சொல்லி கொடுத்துட்டோம் இன்னும் தெரியலையா அப்படின்னு இது பண்ணுவாங்க. ஆனா வந்து வெரி 50% நல்ல ஹம்பலா சொல்லி கொடுத்தாங்க. அவங்க வே அவங்க சொல்லி கொடுத்த வே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெரி குட். அவங்க கடைசின்னு இல்லை, அவங்க முன்னுக்கு ஆரம்பத்திலே ஒரு காரியத்தை அவங்க சொன்னாங்க. எனக்கு வந்து அந்த ஒரு ஆசை இருக்கு. நான் எப்பயுமே நான் பாசிட்டு சொல்லிட்டே இருப்பேன். என்ன ஆசைன்னா எனக்கு வந்து நான் ஒரு பிசினஸ் ஆகணும், நான் ஒரு பிசினஸ் உமன். ஏன்னா பிகாஸ் எங்க அப்பா வந்து பிசினஸ் செஞ்ச இதை நான் பார்த்து எனக்கு அதே ஆசை. நான் ஒரு பிசினஸ் செய்யணும் அப்படி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் பிசினஸ் செய்யணும் அப்ப நான் ஒரு எய்ம் வச்சேன். நான் ஒரு 30 வயசுல நான் பிசினஸ் செஞ்சு செட்டில் ஆயிடணும் அப்படின்னு. ஆனா 30 வயசுல நான் பிசினஸ் செஞ்சு செட்டில் அந்த வாய்ப்பு இல்ல, செட்டில் ஆகல. ஆனா பரவாயில்ல, இன்னும் ஒரு 7 வருஷத்துல செட்டில் ஆயிடுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இன்னொரு 7 வருஷத்துல நான் செட்டில் ஆயிடும், பிசினஸ் செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை. அப்ப அவங்க நிறைய ஒரு விஷயத்த அவங்களுக்கு சொன்னாங்க. ஒரு பெண்ணா இருந்து நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய வே கொடுத்தாங்க. அதுல நானும் சுபாஷினி அக்கா அவங்கள்ட்ட ஒரு பிசினஸ் பத்தி கூட நம்ம அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெண்கள், அதாவது பெண்கள்னு சொல்ல முடியாது, இப்ப நீங்க வளர்ற காலம், யூத்ஸா வளர்ற காலத்துல உங்களுக்கும் அது பிரயோஜனமா இருக்கும். சோ நீங்க ஒரு எய்ம் வச்சுக்கணும். அவங்க சொன்னாங்க என்ன சொன்னாங்க, நீ ஒரு பாஸ் அப்படின்னு வீரர் வீட்டுக்கு போய் சொல்லுங்க. அது ரியலி அது உண்மையானது, அது எஃபெக்ட் பண்ணும். ஒரு நாளைக்கு அது கண்டிப்பா அந்த நம்ம போய் சொல்ற விஷயம் வந்து அது நடக்கும். கண்டிப்பா ஆண்டவர் நடத்துவார். நம்ம வந்து ஒரு உறுதி எடுத்துக்கணும். இந்த வயசுல நான் செட்டில் ஆயிடணும், இந்த வயசுல நான் செட்டில் ஆயிடணும் அப்படி நம்ம ஒரு டார்கெட்டோட நம்ம செஞ்சுட்டே இருக்கக்குள்ள அது எத்தனை வயசு ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த டார்கெட் வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அதுதான் நம்ம வந்து இப்ப போனது வந்து நம்ம கத்துக்கிட்டது வந்து நிறைய விஷயத்த நம்ம கத்துக்கிட்டோம். ஆனா அதை நம்ம திருப்பி முயற்சி பண்ணக்குள்ள நம்ம ஒரு நல்ல ஒரு இடத்துல இருப்போம். இப்ப வந்து நம்ம வந்து பாஸ்டருக்கு வந்து தேங்க்யூ சொல்றோம். ஆனா அதே நம்ம நல்ல இடத்துல இருக்குள்ள பாஸ்டர் கண்டு பார்ப்போம். அப்ப ஜாய் ஃபார் சிசிக்கு தான் வந்து பிளஸிங்ஸ் எல்லாம் நிறைய. ஓகே பிசினஸ் 10,000 வெள்ளி இதாங்க பாஸ்டர், நான் கொடுக்குற பாஸ்டர் ஜாய் ஃபார் சிசிக்காக பாஸ்டர் 20,000 வெள்ளி ஜாய் ஃபார் சிசிக்காக. பிசினஸ்
Yes. செய்ய முடியும். ஏன்னா அவங்க அவ்வளவு செய்யறாங்க, நம்மளும் அதை செய்ய முடியும். பிசினஸ்னாலே அதுதான், அதான் ஆண்டர் ஆசீர்வாத். நம்ம எப்பயுமே கீழே போக மாட்டோம், கண்டிப்பா மேலதான். Amen. Amen. தேங்க்யூ. Hallelujah. Hallelujah. புக்னேஸ்வரி மைக் வச்சிருங்க ப்ளீஸ். ஓகே, இந்த நேரத்துல கூட நம்ம எல்லாருடைய சாட்சி மற்றும் வார்த்தைகளை கேட்டோம், ரொம்ப சந்தோஷம். ஸோ அதே நேரத்துல கூட யஷிகா வந்து நேற்று உடல் நலம் சரியில்லாததுனால அவங்க அவளால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. ஸோ தொடர்ந்து அவங்களுடைய ஹெல்த்துக்காக நம்ம ப்ரே பண்ணிக்குவோம், இல்லாட்டினா அவங்களும் ஒரு சாட்சி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த நேரத்துல கூட நம்ம எல்லோருமே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தருக்காக. நம்ம இந்த நேரத்துல கூட நம்ம தேவ செய்தி போறதுக்கு முன்னால நம்ம சற்று நேரம் நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோமாக. அப்பா இயேசுவே, இந்த நாளுக்காக இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா. இந்த நேரத்துல கூட எல்லோரும் அவங்க சாட்சியை பகிர்ந்து கொண்டாங்க, நேற்று கற்றுக்கொண்ட காரியத்தை பகிர்ந்து கொண்டாங்க. ஆண்டவரே கர்த்தாவே, பெண்களா இருந்து அப்பா என்னால் எதுவுமே முடியாது என்று சொல்லக்கூடாது அப்பா. என்னால் முடியும், என்னால் சாதிக்க முடியும் என்று ஒரு சொல்லக்கூடிய ஒரு வீராங்கனி பெண்ணாக, ஒரு ஜெப வீர பெண்ணாக, ஒரு தாளந்து நிறைந்த பெண்ணாக, அறிவு நிறைந்த பெண்ணாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில புரியாத ராஜா வைராக்கியம் உள்ள ஒரு பெண்ணாக இந்த சபையில எழும்புவதற்கு கிருபை செய்யுங்க அப்பா. எல்லாம் இயேசுவின் நாமத்துல நாங்க கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தாவே. இந்த செய்தியை கேட்கிற அனைவரும் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. நீர் வந்து பேசும், நீர் வந்து இடைப்படும். எல்லாம் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். என் பிரியமானவர்களே, இந்த நேரத்துல கூட நீங்க எல்லோருமே நீங்க பேசியிருந்தீங்க, சொல்லியிருந்தீங்க, நாங்க இதை கத்துக்கிட்டோன்னு. ஆனா இன்றைக்கு இந்த ஜாய்ஃபுல் திருசபையோடைய நோக்கத்தை நான் சொல்லுகிறேன். ஓகே, முதலாவது என்னுடைய ரோல், என்னுடைய பணி என்னன்னா உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு தெரியணும். ஸோ அப்பதான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு சபைக்கு நம்ம வந்து ஒரு பாஸ்டரா இருக்கிறோம்னா அது மீனிங் வந்து மேய்ப்பர். ஓகே, மேய்ப்பர். ஓகே, ஒரு பிரசிடென்ட், ஒரு தேசத்தோடைய ஒரு நாட்டோடைய பிரசிடென்ட் என்ன செய்வாங்கன்னா, சரி ஒரு நாட்டோடைய பிரசிடென்ட் என்னென்ன செய்வாங்க தெரிஞ்சவங்க கொஞ்சம் கை தூக்கி சொல்லுங்க. ஒரு நாட்டோடைய பிரசிடென்ட் என்ன செய்வாரு, அவருடைய வேலை என்ன, அவருடைய பங்களிப்பு என்ன? என்ன இப்படி யோசிக்கிறீங்க? ஏதாவது தெரிஞ்சா டக்குன்னு கை தூக்கி சொல்லலாம், ஒரே ஒரு வார்த்தையில சொல்லலாம். இப்போ அரஹான் கொடுப்பாங்க. ஓகே, அரஹான் கொடுப்பாங்கன்றீங்க. ஓகே, இதை நான் வந்து உங்ககிட்ட சொல்லி ஆகணும், அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஏன்னா நம்ம நாட்டுல ஏன் பிரதமர் இருக்கிறாரு, டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் எதற்காக இருக்கிறாரு? அரஹான் கொடுக்கறதுன்னு சொன்ன டிசிஷன் மேக்கர். ஓகே, வேற இவ்வளவுதானா? அட்வைஸ். ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட கிளியரா நான் சொல்றேன். இப்போ ஒரு நாடு, ஒரு மலேசியா நாடை வந்து சுபாஷினி கருத்துல ஒப்பு கொடுக்குறாங்க. சுபாஷினி தான் பிஎம் வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது சீலா, அல்லது பிரிஷிலா, அல்லது வேதஸ்ரீ என்று உங்க மைண்ட்ல நீங்க வந்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்க கையில வந்து ஒரு நாடு கிடைக்குது, அந்த நாட்டை வந்து நீங்க வந்து ஆளணும்னு சொன்னா நாட்டுல அரஹான் கொடுக்கிறது மட்டுமல்ல, ஒரு பிரதமருடைய பணி. ஒரு பிரதமருடைய பணி என்னவென்றால், நாட்டு எக்கானமி, அதாவது நாட்டு பொருளாதாரத்தை முன் செல்லி நடத்துகிறவர் தான் ஒரு பிரதமர். அந்த பிரதமர் என்ன செய்வார் தெரியுங்களா? முதலாவது அவர் சிங்கப்பூருக்கு செல்வார். சிங்கப்பூர்ல சென்று, ஓகே நான் வந்து பார்த்தேன் உங்களுடைய பிசினஸ் இதுல நல்லா இருக்கு, நீங்க நம்ம நாட்டுல இந்த ஒரு இறக்குமதி செய்ய முடியுமா, நாங்க உங்களுக்கு இவ்வளவு தரோம், நீங்க இந்த காரியத்தை எங்க நாட்டுக்கு நீங்கள் வந்து இறக்குமதி செய்யுங்கள், நாங்க எங்க நாட்டில இருந்து நாங்க பாம் ஆயில் நாங்க வந்து இறக்குமதி செய்யறோம் அப்படின்னு சொல்லி ஒரு டீலிங். இந்தியாவுக்கு போகும் பொழுது நம்ம நாட்டு பிரதமர் அன்வார் இப்ராஹிம் இந்தியாவுக்கு போகும் பொழுது அங்க ஒரு பிசினஸ் பத்தி பேசுவாரு, இது வந்து எங்க நாட்டுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் வரணும். இன்னொரு நாட்டுக்கு செல்வாரு, இது எங்க நாட்டுக்கு பெனிஃபிட் வரணும். அப்போ ஒரு பிரதமருடைய வேலை அரஹான் கொடுக்கிறது மட்டுமல்ல, ஒரு பிரதமருடைய வேலை நாட்டோடைய எக்கானமிய முன்னுக்கு கொண்டுட்டு போகணும், பொருளாதாரத்தை முன்னுக்கு கொண்டுட்டு போகணும். நாட்டுல ஆளுகிற ஒவ்வொரு மக்களும் அந்த மக்கள் எப்படி இருக்கணும்னாக்கா அவங்க வசதியா இருக்கணும்,
செல்வாக்கா இருக்கணும், அவங்க கிட்ட ஒண்ணும் இல்லாம போகக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா மடானினா இருக்கு. ஆமா தானே? உங்களுக்கு நேத்து சிஸ்டர் சுபாஷினி சொல்லியிருந்தாங்க மடானி இருக்கிற வசி கிளினிக்ல வந்து ஆஃப் பிரைஸா ஃப்ரீயா சிஸ்டர்? ஃப்ரீ. பாருங்க, ஜஸ்ட் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளினிக் போனாங்க, பிரைவேட் கிளினிக், ஆனா மடானி அவங்களுக்கு ஃப்ரீ. அப்ப பாருங்க, இதெல்லாம் நாட்டோடைய பிரதமரோட யோசனையை நீங்க பாருங்க. நம்ம மக்களுக்கு சலுகை கிடைக்கணும், நம்ம பசங்க எல்லாம் நல்லா படிக்கணும், ஒரு எஜுகேஷன்ல வந்து ஒரு குவாலிட்டி, ஒரு தரத்தை கொண்டு வரணும், ஒரு எக்கானமில பண வரவுல ஒரு தரத்தை கொண்டுட்டு வரணும், மக்களுக்கு ஒரு தரத்தை கொண்டுட்டு வரணும், மக்களுங்க நல்லா இருக்கணும், மக்களை மேம்பாட்டுக்குள்ள அவர்களை கொண்டுட்டு வரணும்னாக்கா சில காரியங்கள் தலைவர்கள் என்ன செய்வாங்க? பிசினஸ் பத்தி பேசுவாங்க, சில காரியங்கள்ல செய்வாங்க. அதே போலதாங்க என் பிரியமானவர்களே, இந்த ஜாய்ஃபுல் திருச்சபையோடைய அடுத்த கட்ட ஆக்ஷன் என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு எடுகேஷன் காரியத்துக்கும் நான் சென்று பேசக்கூடியவனா நான் இருக்கிறேன். நேற்று நீங்க சென்றிருந்தீங்க தானே சிஸ்டர் லீசா, அவங்க வந்து உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்தாங்க. சோ என்னுடைய ஒரு ஜாய்ஃபுல் சிசி ஒரு பாஸ்டரா இருக்கிறது மட்டும் இல்லைங்க, பிரசங்கம் பண்ணிட்டு போறது வேலை இல்லை. என்னோட வேலை என்ன தெரியுங்களா? பிரசங்கம் பண்ணிட்டு போற வேலை இல்லை. பிரசங்கம் பண்ணாலும் ஏன் சபை மக்கள் நல்லா இருக்கிறாங்களா? ஏன் சபை மக்கள் பொருளாதாரத்துல நல்லா இருக்கிறாங்களா? ஏன் சபை வீட்டு பிள்ளைங்க நல்லா படிக்குதுங்களா? ஏன் சபை வீட்டு பிள்ளைங்களுக்கு நல்ல ஸ்கில்ஸ் வருதா, கைத்தொழில் வருதா, திறமை வருதா அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு நிர்வாகங்கள் ஆர்கனைசேஷன் அந்த ஒரு நிர்வாகத்துல பேசி நம்ம பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் நீங்க செஞ்சு கொடுங்க, இந்த எடுகேஷன் தேவைப்படுது. நேற்று சிஸ்டர் லீசா சொல்லியிருப்பாங்க, நான் பேசினது, அவங்கள கான்டாக்ட் பண்ணது, சோ அவங்களிடம் அணுகுனது. சோ இந்த ஒரு ஆர்கனைஸ் மட்டும் இல்லைங்க, நான் இனி வர காலகட்டத்துல இன்னும் பல ஆர்கனைஸ், இன்னும் பல நிர்வாகத்திடம் நான் பேசி நம்ம சபைக்கு என்ன பெனிஃபிட் வரணும், நம்ம சேர்ச் மக்களுக்கு என்ன பெனிஃபிட் வரணும், நம்ம சேர்ச் மக்கள் இன்னும் என்னென்ன நல்லா படிக்கிறாங்க, இன்னும் அவங்களுக்கு படிப்பு காரியத்துல இன்னும் அவங்களுக்கு என்ன தேவை என்று பல நிர்வாகங்கள், பல கம்பெனிஸ நம்ம சேர்ச்ல அறிமுகப்படுத்த போறோம். ஹல்லேலூயா! பலத்த கரத்தை தட்டி. பாஸ்டர்னா ஜஸ்ட் உட்கார்ந்து பேசிட்டு போறது அல்ல, சென்று மற்ற இடங்களில் மற்ற நிர்வாகத்துல பேசி இன்னும் நம்ம மக்களுக்கு என்ன பண்ணலாம். உங்களுக்கு தெரியுங்களா? உங்களுக்கு போதை பொருள் எந்த அளவுக்கு நிறைய பிபிஆர் மத்தியில இருட்டாக்கி இருக்குன்னு. பிபிஆர் இன்தான் பைடூரியில சரி, பிபிஆர் ஸ்ரீ அமான், பிரிங்கின் மற்றும் கப்போக், பல இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னாக்க போதை பொருள். அப்கோர்ஸ் எல்லா இடத்துலயும் போதை பொருள் இருக்கு. ஆனா நான் குறிப்பிட்டு நான் இந்த இடத்த நான் சொல்றேன், போதைக்கு அடிமையானவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அந்த போதைக்கு அடிமையானவர்களுக்கு நம்ம ஜாய்ஃபுல் திருச்சபை என்ன செய்ய போகுது? உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? நீங்க இதுல எப்படி நீங்க பங்களிக்க போறீங்க? மற்றவங்களுக்கு எப்படி நீங்க உதவ போறீங்க? போதை பித்த, இவன் வந்து ஒரு போதை அடிக்கிறவன், ட்ரக் அடிக்கிறவன், இவன் உருப்பட மாட்டான். நம்ம வந்து அடுத்தவங்க வீட்டுல யாராச்சும் வந்து அடுத்தவங்க வீட்டுல யாராச்சும் ட்ரக் அடிச்சா நம்ம அவங்கள பத்தி நம்ம நல்லா பேசுவோம். அவன் ட்ரக் அடிச்சுட்டு வரான், அந்த மூணாம் வீட்டுக்காரங்க ட்ரக் அடிக்கிறவங்க, அது ட்ரக் அடிக்கிற குடும்பம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பாவிகளை நேசி. அல்லேலூயா! உன்னால ஒரு பாவியை நேசிக்க முடியலனா நீ எப்படி உன்னை நேசிக்க போற? நீ எப்படி என்ன நேசிக்க போற? உன் கண்ணு முன்னுக்கு இருக்கிறவன் பாவம் செய்யறான், அவனை உன்னால நேசிக்க முடியல. ஆனா அவனை பத்தி பின்னால பேசுறேன், ட்ரக் அடிக்ட், பாய்க்க முடியாதுன்னு. ஓகே, எத்தனை பேருக்கு நான் கொடுத்த தாள் இருக்கு உங்ககிட்ட? எல்லாத்துக்கிட்டே இருக்குங்களா? ஓகே, இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்துடைய தலைப்பு என்னவென்றால், நல்லது செய். சரியா? இங்கிலீஷ்ல படிங்க, do good. ஓகே, நல்லது செய்வீங்களா? இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்துடைய தலைப்பு நல்லது செய்வீங்களா? ஓகே, நாம் எடுத்துக்கொள்வோம் நீதிமொழி, Proverbs, நீதிமொழி 3:27. நன்மை செய்யும்படிக்கு உனக்கு திராணியா இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. பாருங்க, நீதிமொழி 3:27, நன்மை செய்யும்படிக்கு உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே.
இன்னைக்கு நீங்க வந்து நல்லது செய்யணுங்க உங்க வாழ்க்கையில. நான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு வேதத்துல வந்து இன்னைக்கு என்ன சொல்லுதுனாக்கா, மிக கிளியரா என்ன சொல்லுதுனாக்கா, ஒரு மனுஷனா இருந்தீங்கன்னாக்கா நல்லது செய்யுங்க. நீங்க நல்லது செய்யலைன்னா ஆண்டவர் உங்களை ஏத்துக்க மாட்டார். நமக்கு எல்லாருக்கும் ஆண்டரை பிடிக்கும் தானே, ஏசப்பாவை பிடிக்கும் தானே. இன்னைக்கு முதலாவது உங்களுக்கு ஏசப்பாவை பிடிக்கணும்னா முதல்ல நீங்க ஏசப்பாவை நீங்க பின்பற்றுறீங்கனாக, நீங்க நன்மை செய்யலனாக நீங்க ஒரு பொய்யர். அதுதான் வசனம் கிளியரா இருக்கு. நீங்க ஒரு நல்லதை செய்யணும், நன்மையை செய்யணும். மத்தவங்க வாழ்க்கையில நன்மையை செய்யறவங்க தான் அவங்க உண்மையான கர்த்தருடைய பிள்ளைங்க. இதுதாங்க வசனம் சொல்லுது. உங்களால நன்மையை செய்ய முடியும், நன்மை செய்யறதுக்கு உங்களுக்கு எல்லா பலமும் இருக்கு. ஆனா நம்மளுடைய சுயநலம், நம்மளுடைய பிரைட், நம்மளுடைய பெருமை, நம்மளுடைய ஈகோ மற்றவங்களுக்கு நல்லது செய்ய விடாது. அடுத்தவங்களை குறை பார்ப்பதும், அடுத்தவங்களை குறை சொல்லுவதும், அடுத்தவங்களுடைய வயிற்றுல மண்ணளி போடுவதுமே ஒரு சில பேர் இருக்கிறாங்க. நான் முந்தி என்ஜிஓல யயாசால முந்தி நான் பணியாற்றிய பொழுது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குங்க. சுபாஷினி இருக்கிற ஏரியா கிட்ட பிபிஆர் பிரிங்கின் உங்க சைட்டு தான் சிஸ்டர். நான் சில காரியங்களை பார்த்தேன். ஒரு குடும்பத்துக்கு, கஷ்டப்படுற குடும்பங்க, நான் ஃபார்ம் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஒரு குடும்பம் என்கிட்ட வந்து சொல்றாங்க, அதை பார்த்துட்டு, ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன், நீங்க அந்த வீட்டுக்கு போனீங்க, நீங்க வந்து ஃபார்ம் வந்து எழுதுனீங்க, நீங்க வந்து அங்க வந்து யயாசான் மூலியமா நீங்க இந்த அரிசி இதெல்லாம் நீங்க தர போறீங்க, இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியுது பாஸ்டர், வேணாம். சொல்லுங்க என்ன சொன்னாங்க அவங்க? சொல்லுங்க என்னோட கூட சொல்லுங்க, அவங்க என்ன சொன்னாங்க? வேணாம். நான் கேட்டேன், ஏன் வேணாங்க, ஏங்க வேணாங்கன்னு சொல்றீங்க, சொல்லுங்க என்ன ஆச்சுன்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியுங்களா, அவங்க கிட்ட காசு வருது, அவங்க வந்து அவங்க புருஷங்கிட்ட இருந்து பிரிஞ்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா புருஷன் அப்பப்போ வந்து பாத்துட்டு போறாரு, பிள்ளைங்களுக்குன்னா காசு கொடுத்துட்டு போறாரு. அவர் புருஷன் வந்து நல்ல ஒரு சம்பாதிக்கிறவரு, அவங்களுக்கு வந்து இருக்கு, அவங்களுக்கு எல்லாமே இருக்கு. அவங்க வந்து இருக்கிறவங்க கிட்ட கொடுக்க கூடாது. என் பிரியமானவர்களே, இது நல்ல பழக்கமா அல்லது கெட்ட பழக்கமா? நல்ல பழக்கமா? கெட்ட பழக்கம். ஏன் கெட்ட பழக்கம்னா, அவங்களுக்கு அரிசி கிடைக்க போகுது, சாப்பாடு கிடைக்க போகுது, அவங்க வயிற்றுல மண்ணள்ளி போடலாமா? அவங்களுக்கு இருக்குதோ இல்லையோ அது எங்களுக்கு தெரியும். அதை நாங்க முறையாக நாங்க பேசி ஆராய்ச்சி பண்ணி எங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ நாங்க செய்வோம். ஆனா என்னன்னாக்கா, இன்னைக்கு எல்லாமே இருக்குன்ட்டு அவங்க கிட்ட எல்லாமே இருக்குன்னு அர்த்தமா? இன்னைக்கு நீங்க பாருங்க, இன்னைக்கு ஒரு சில வீட்டுல எஸ்ட்ரோ இருக்கும், எல்லாமே இருக்கும், காடி வச்சிருப்பாங்க, மோட்டர் வச்சிருப்பாங்க. ஆனா அவங்க வீட்டு அரிசி தொம்ப தூக்கி பாருங்க, சாப்பாடு கூட இருக்காது, சோறு கூட இருக்காதுங்க, அரிசி கூட. நான் உண்மையா சொல்றேன், பொய் சொல்லல. வெளியில இருக்குது மாதிரி காட்டிக்குவாங்கன்னு உள்ளுக்கு ஒண்ணுமே இல்ல. சோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கு நம்ம மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னாக்கா, இவங்களுக்கு கிடைக்க கூடாது, அவங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு ஒரு குழி நோன்ற ஒரு பழக்கம், மற்றவங்க வாழ்க்கையில வந்து பின்னால வந்து கெடுதல் செய்யற ஒரு நோக்கம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் நம் மத்தியில, நீ போய் நன்மை செய், நல்லது செய், கெட்டத நீ செய்ய வேண்டாம். அதுதான் நீதிமொழி 3:27 மிக கிளியரா. பிள்ளைங்கன்னா நீங்க இருக்கிறீங்க, உங்க ஸ்கூல்ல வந்து ஏழை பிள்ளைங்கன்னா இருப்பாங்க தானே, இருக்கிறாங்க தானே, பென்சிலே இல்லாம பேனா இல்லாம வருவாங்க தானே. சம்டைம் பென்சில் பேனானா விளங்கல, கேட்டு சொன்னீங்களா? தூக்கி வீசிடுறாங்க. அதான் அருமை தெரியல, அருமை செய்யலாமா ஐயா? தூக்கி வீசிடலாமா? தூக்கி வீசிடுவாங்க. நீங்க பாருங்க, அது வீசுறதுக்கு உங்களுக்கு அவ்வளவு பேனா இருந்துச்சுன்னா, கஷ்டப்படுற பிள்ளைங்க பேனாவே இல்லாம பென்சிலே இல்லாம ஸ்கூலுக்கு வருவாங்க, அவங்களுக்கு தந்த பிரயோஜனமா இருக்குமா இருக்காதா? ஆனா அதுக்குன்னு உங்க பேரண்ட்ஸ் போய் கேட்டுக்குங்க, நான் சொல்லிட்டேன்னு தூக்கி போய் கொடுத்துடாதீங்க, அப்புறம் உங்க பேரண்ட்ஸ் உங்க மேல ஆத்திரமாயிருவாங்க. உங்க பேரண்ட்ஸ் கேட்டுங்க, அம்மா நான் பார்த்தம்மா, இந்த பையனுக்கு இந்த பிள்ளைக்கு வந்துட்டு பென்சில் இல்லம்மா, பேனா இல்லம்மா, கஷ்டப்படுறாங்கம்மா, ஏதாவது செய்யணுமான்னு
நீங்க உங்க அம்மா கிட்ட கேட்டு அந்த பிள்ளைக்கு நீங்க ஒரு பேனாவோ ஒரு பென்சிலோ நீங்க வாங்கித்தாங்க. ஒரு பென்சில் நீங்க கொடுத்தாலே நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? நல்லது. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு பேப்பர் கொடுத்துருக்கேன், 1ல இருந்து 5 வரைக்கும், ஆமாவா இல்லையா? அதுல உங்க பேரு எழுதி இந்த வாரம் நீங்க யாருக்காச்சும் நீங்க நல்லது செய்யணும், அதே நீங்க இந்த பேப்பர்ல எழுதணும். பேப்பர்ல எழுதி அடுத்த வாரம் நீங்க இந்த சர்ச்சில் நீங்க சொல்லணுங்க. ஏன்னா நல்லதை செய்யறது எத்தனை பேருங்க கணக்கு பண்ணி வச்சிருக்கீங்க? உங்களுக்கு தெரியுமா நீங்க என்னென்ன நல்லது பண்றீங்கன்னு? முதலாவது நீங்க மற்றவங்களுக்கு நல்லது பண்றத நீங்க எழுதி வைங்க. அப்புறம் உங்களுக்கு தெரியும் நான் மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு நான் நல்லது செஞ்சிருக்கேன்னு. ஓகே, இன்றைக்கு மனுஷனை விட்டுருவோம். நாய்க்கு வருமே, நாய் தெரியும் தானே? நாய் வேற நாய் மாதிரி குலைச்சு காட்டு. சும்மா குலைச்சு காட்டு. இதா நாய் மாதிரி குலைச்ச காட்டு, நாயை தேடிக்கிட்டு இருக்க போல. சரி, குலைக்காத. ஓகே, ரிலாக்ஸாரு. ஓகே, நாய்க்கு வருவோம். ஓகே, செப்டம்பர் 2001 ஒரு நாயோட கதைலா. அது பேரு வந்துட்டு ரோசெல். நீங்க போயிட்டு கூகுள் பண்ணி பாருங்க. ஏபிசி நியூஸ்ல இருந்து ஏகேசி நியூஸ் வரைக்கும், எல்லா நியூஸ்ல, பிபிசி நியூஸ் வரைக்கும் அந்த டாக் வெரி ஃபேமஸ். அது பேரு ரோசெல். 2001 அந்த நாய் என்னத்தமா பண்ணிச்சுங்க? தீவிரவாதிங்க நுழைஞ்சிட்டானுங்க. ஒரு பெரிய கட்டடத்துல தீவிரவாதிங்க நுழைஞ்சிட்டாங்க. அந்த நேரத்துல அந்த நாய் என்னத்தம் பண்ணிச்சு? அந்த நாயோடைய ஓனர் கண்ணு தெரியாத ஒரு குருடங்க. கண்ணு தெரியாத குருடனை அந்த தீவிரவாதி கிட்ட இருந்து விலக்கி அந்த டாக் காப்பாத்துனுச்சு. சோ அந்த டாக்குக்கு என்ன கொடுத்தாங்கன்னா அவார்டு கொடுத்தாங்க. வெளிநாடு அந்த டாக்கை பாராட்டி அவார்டை கொடுத்தாங்க. இது உண்மையா நடந்த ஒரு சம்பவம். ஓகே, ரெண்டாவது நாயோட ஸ்டோரிக்கு நான் வரேன். ஃபீகோ. நீங்க அது கூகுள்ல போய் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. இதெல்லாம் நான் சொல்றது ரெஃபரன்ஸோட, நியூஸோட ஆதாரத்தோட நான் சொல்றேன். இங்க கதை விடல, உண்மையா சொல்றேன். அதனாலதான் நான் உங்ககிட்ட அந்த டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். ஏபிசி நியூஸ்ல பாருங்க, பீகோ. அந்த நாய் பேர் பீகோ. அந்த நாய் என்ன செஞ்சிச்சுன்னா, பஸ்கோலா வருது, பஸ்கூல், அது பஸ் வருது. ஓனர் அங்க நடந்து போறாரு. அந்த ஓனரை காப்பாத்துதுங்க. அந்த ஓனர் ஒரு லேடி ஓனரு. அவங்க அந்த பஸ்கோலா கிட்ட வராங்க. அந்த நாய் அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து விலக்கி காப்பாத்துது. ஆனா அதுக்கும் அடிபட்டிருக்கு, அதுக்கும் கையில அடிபட்டிருக்கு. நீங்க ஏபிசி நியூஸ்ல போய் பாருங்க. ஓகே, அடுத்தது தோட்டுன்னு ஒரு 6 மாசம் குட்டி நாய்ங்க. 6 மாசம் நாய் அது தோட்டு. அவங்களும் ஓனரும் எங்க போயிருக்காங்க? ஜங்கிள் ட்ரெக்கிங் போயிருக்காங்க. அப்ப ட்ரெக்கிங் போய்கிட்டு இருக்கும் போது அந்த ஓனர் யாருன்னா ஒரு பொம்பளை. பயங்கரமான விஷம் நிறைஞ்ச ஒரு பாம்புங்க. அந்த பாம்போடைய அந்த வாலில வளையமா இருக்கும். எத்தனை பேருக்கு தெரியும் அந்த பாம்பு? வளையமா இருக்கும். கோப்ரா இல்ல, அது கட்டூரியன் தான் போல. ஆனா வளையமா இருக்கும். அது சரியான விஷம், கொத்துனா செத்துருவாங்க. அது பயங்கரமான ஒரு ஆபத்தான, அது பேர் இங்கிலீஷ்ல ரெட்டல் ஸ்னேக்னு போட்டிருக்கு. ஸ்னேக்னு போட்டிருக்கு. அது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு பாம்பு. ஓனர் ஜங்கல் ட்ரெக்கிங் போயிருக்காங்க. அந்த லேடி போயிருக்கிறாங்க. என்னத்தமாங்க பண்ணிச்சு அந்த நாய்? 6 மாச குட்டி நாய். ஓனருக்கு எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாது சொல்லி காப்பாத்தி இங்க பொத்திருச்சு. அதுக்கு இவ்வளவு பெருசா வீங்கி உடனடியா அதை ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் காப்பாத்துனாங்க. சோ என்ன பண்ணாங்க? அந்த தாட் என்கிற அந்த ஒரு நாய்க்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க வெளிநாட்டுல. பாருங்க, ஓனரை காப்பாத்திருக்கு பாருங்க. அடுத்ததா வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம். ஒரு 12 வயசு பிள்ளைங்க, 12 வயசு பிள்ளை, 7 பேரு வெறி கொண்டவர்கள், அந்த பிள்ளை மேல வெறி கொண்டவர்கள். அவருக்கு என்ன செய்யறாங்க? அந்த பிள்ளைய கொடுமைப்படுத்தி அந்த பிள்ளைய அடையணும், அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி 7 பேர் கொடூரமானவங்க அந்த பிள்ளைய கடத்தி வச்சிருக்கிறாங்க.
என்ன தெரியுமா அங்க நடந்துச்சு? அந்த பிள்ளை தப்பிச்சு ஓடுது, காட்டுல ஓடுது. 7 பேர் துரத்துறாங்க. யாரு வந்து காப்பாத்திருப்பான்னு நினைக்கிறீங்க? நாய் வந்து காப்பாத்திருக்குமா? சும்மா உங்களுடைய கற்பனையை சொல்லுங்க, யாரு காப்பாத்திருப்பா? புகனேஸ்வர் சொல்லு. ஜீசஸ். வேறு சரி, டாக். யாருக்குமா அங்க வந்து காப்பாத்துனா? எதிரே பார்க்க முடியாதுங்க. நீங்க போயிட்டு கூகுள்ல ஏபிசில பிபிசி நியூஸ்ல நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. எத்தியோப்பியா பிள்ளை, அந்த பிள்ளை 12 வயசு பிள்ளைய காப்பாத்துனது 3 சிங்கம். காட்டுல 3 சிங்கம் அந்த பிள்ளைய காப்பாத்துனுச்சுங்க. ஹல்லேலூயா. அந்த 3 சிங்கம் அந்த பிள்ளைய ஒன்னும் செய்யல. அந்த பிள்ளைய சுற்றி அந்த 3 சிங்கங்கள் இருந்தது. அந்த பிள்ளையை சுற்றி 3 சிங்கங்கள் இருந்தது. அந்த பிள்ளையை காப்பாத்துனுச்சு. அவனுக்குனால நெருங்க முடியல, அவனுங்க ஓடிட்டானுங்க. அன்டில் போலீஸ்காரனுங்க வர வரைக்கும், காப்பாத்துறவங்க வர வரைக்கும் அதை வெயிட் பண்ணி பிள்ளையை அவங்க காப்பாத்தின பிற்பாடுதான் இந்த 3 சிங்கம் புறப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதராஜ சிங்கங்க. ஆண்டவர் படைச்ச பிராணியில நம்ம நினைக்கிறோம் எல்லா பிராணியும் கெட்டது, சிங்கம் கெட்டது, அது கெட்டது, இது கெட்டதுன்னு. நான் சொல்லுவாங்க, பிராணி கூட திருந்திருச்சு, பிராணி கூட மனுஷனுக்கு நல்லது செய்யுது. ஆனா ஒரு மனுஷனுக்கு என்ன செய்யறான்? கெட்டது செய்யறாங்க. பிராணி நல்லது செய்யுது, துரோகம் செய்யறாங்க, கெட்டது செய்யறாங்க. பாருங்க, அந்த 3 சிங்கம் ஒரு பிள்ளையை காப்பாத்துனுச்சு. ஆனா சில இடங்கள்ல சின்ன பிள்ளைன்னு பார்க்காம குழந்தைய கூட கெடுத்து குப்பையில வீசுறாங்க. எத்தனை பிள்ளைங்க செத்து கொண்டிருக்கு. மலேசியால 2000 இருங்க செக் பண்ணிக்கிறேன். இது மலேசியால நடந்த ஒரு உண்மையான சம்பவம். நான் யாரு என்னாருன்னு சொல்ல மாட்டேன், டீட்டெயில்ஸ் நான் சொல்ல மாட்டேன். ஆனா இது மிகப்பெரிய ஒரு சம்பவம் நம்ம நாட்டுல வந்து நடந்தது. 2024 போன வருஷம் நடந்த சம்பவம். போன வருஷம் செப்டம்பர்ல 500 குழந்தைங்களை நம்ம மலேசியா நாட்டுல காப்பாத்துனாங்க. ஒரு பெரிய ஒரு நிர்வாகம் இந்த குழந்தைங்களை வந்து வச்சு ஆதரிக்கிறேன்னு சொல்லி அவங்க என்னத்தம் பண்ணிருக்கிறாங்க, அந்த பிள்ளைகளை 500 பிள்ளைங்களுக்கு மேல கொடுமைப்படுத்தி, சித்திரவாதம் பண்ணி, ரேப் பண்ணி, நம்ம மலேசியால நடந்த சம்பவம். ஆனா மலேசியா கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, உடனடியாக என்ன பண்ணாங்க, அதை போய் கண்டு கொண்டு அது ஒரு பெரிய ஒரு நிர்வாகம், அந்த நிர்வாகத்து மேல ஆக்ஷன் எடுத்து அந்த பிள்ளையை காப்பாத்தினாங்க. 500 பிள்ளைங்கிட்ட காப்பாத்தினாங்க. பிள்ளைகளே இன்னைக்கு வந்து நிறைய பேர் இன்னைக்கு வந்து ஹோம் நடத்துறான்னு சொல்றாங்க, வெல்ஃபேர் நடத்துறாங்கன்றாங்க, அனாதை பிள்ளைங்க ஹோம் வச்சு நடத்துறான்னு சொல்றாங்க. ஆனா பாக்குறதுக்கு எல்லாமே நல்லவங்க மாதிரிதான் இருக்கும். ஆனா அந்த நல்லதுக்குள்ள எவ்வளவு விஷம் இருக்கும் நமக்கு தெரியாதுங்க. அது ஒரு சில பேர் தான் நேர்மையா உண்மையா செய்யறாங்க, நல்லதுக்குன்னு செய்யறாங்க, நன்மை செய்யணும்னு சொல்லி செய்யறாங்க. ஆனா சில பேரு நன்மை செய்யணும்னு சொல்லி பிள்ளைங்களை சூறையாடி போடுறவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம மலேசியா நாடு என்ன நினைச்சுக்க, சாதாரணமான ஒரு நாடு அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம நாட்டுல நிறைய அட்டுழியம் நடக்குது, நம்ம நாட்டுல நிறைய அநியாயங்கள் நடக்குது, நிறைய கொலைகளும் நடக்குதுங்க. சோ அப்படி இருக்கும் போது உங்க 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 மத்தியில நான் வந்து என்ன நான் சொல்ல நினைக்கிறேன்னா, நீங்க எல்லோரும் ஜாக்கிரதையா இருக்கணும். யாரோ நல்லது செய்யறாங்க, பிள்ளைங்கன்னா ஸ்கூலுக்கு போறீங்க, யாரோ ஒரு அண்ணன் சாக்லேட் கொடுத்தாங்க, சாப்பிட்ட நல்லா இருக்கு, யாரோ ஒரு அண்ணன் வந்துட்டு உனக்கு நான் வந்து உனக்கு போன் காசு கட்டுறேன், டிஜி காசு கட்டுறேன், இது டாப் அப் பண்ற, அது டாப் அப் பண்ற, நாங்க நம்பிடாதீங்க. சொல்லுங்க, செருப்பால் அடிப்பேன்னு சொல்லிருங்க, செருப்பால் அடிக்கணும் அப்படி சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் சுத்தி கொண்டு இருக்கிறாங்க, நல்லது செய்யணும் நல்லது செய்யணும் நல்லது செய்யணும்னு. ஆனா அதுக்கு பின்னால எவ்வளவோ கெட்ட காரியங்கள் மறைஞ்சிருக்கு. நீங்க கவனமா இருக்கணும் பிரியமானவர்களே, கவனமா இருக்கணும். உங்களுக்கு தெரியுங்களா, நான் சற்று முன்பு நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, நாய் வந்து மனுஷனுக்கு நல்லது செய்யணும் சொன்னா இல்லையா? ஆனா இன்றைக்கு ரவாங்கல நடந்த ஒரு சம்பவம், 3 நாளைக்கு முன்னால் நடந்த சம்பவம். ஒரு நாய், ஒரு பப்பிங்க, அழகான ஒரு பப்பி, அது ஒரு சைனீஸ் வீட்டுல போய் சாப்பிட்டுருச்சு, திருடி சாப்பிட்டுருச்சு. அதுல ஒருத்தன் என்னத்தமா செஞ்சிருக்கான், அந்த பப்பிய மனசாட்சி இல்லாம உதச்சி 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 சாவடிச்சிருக்கான்.
சாரி, இங்க ஜாதி பத்தி பேசாதீங்க, மனசுல வச்சுக்குங்க, மனசுல மட்டும் வச்சுக்குங்க. பாருங்க, நாய் எங்க இருக்கு, மனசு எங்க இருங்க. மனச வந்து நல்லது செய்யறத மறந்து அவ என்ன செய்யறான்னு தெரியாம என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனா நாய் நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதனால் கடவுளுக்கு கோபாக்கினை உண்டாக்கணும். பிரியமானவர்களே, ஏன்னா கர்த்தருக்கு ஒரு கோபாக்கினை உண்டு பண்ணும். ஏன்னா இந்த உலகத்துல ஆண்டு மனுஷனை படைச்சது விசேஷமா. ஆண்டு வந்து மனுஷனை படைச்சிருக்கிறார். நீங்க எல்லாரும் கடவுளுடைய சாயல், கர்த்தருடைய சாயல். ஆண்டு வந்து உங்களை விசேஷமா படைச்சிருக்கிறார். ஆனா அதே நேரத்துல ஆண்டு என்ன சொல்றாருன்னா, மிருகத்தையும் காப்பாற்றக்கூடிய கடமை நமக்கு இருக்கு. ஏன்னா மிருகமும் ஆண்டோடைய படைப்பு தானே. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு பாருங்க, ஒரு நாயை உயிரோட கொளுத்தி விடுறாங்க. எத்தனை பேத்துக்கு தெரியும் உயிரோட நாய் கொளுத்தி விட்டு சாவ அடிக்கிறது? பூனைய வந்துட்டு அது மேல வந்து சோப்பு சாயத்தை ஊத்தி சாவ அடிச்சுது. ஏராளமான ஒரு காரியங்கள். நீங்க உங்க வாழ்க்கையில நான் சொல்றேங்க, நீங்க நல்லது பண்ணலைன்னா மனுஷனா வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட். நீங்க இப்பவே உங்க வாழ்க்கையில நல்லது பண்ண கொஞ்சம் கொஞ்சமாச்சும் ஆரம்பிங்க. உங்க பலத்துக்கு ஏற்றபடி, உங்க சக்திக்கு ஏற்றபடி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க மத்தவங்களுக்கு நல்லது பண்ண ஆரம்பிங்க. ஓகே, ஒருத்தவங்களுக்கு உங்களால என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சு நீங்க செய்யலாங்க. ஒருத்தவங்க வீட்டுல சாப்பாடுல ஒரு வேளை சாப்பாடு கூட கொடுக்கலாம். ஒரு ரோட்ல சாப்பாடு இல்லாம இருக்குன்னா அவனுக்கு நீங்க ஒரு தட்டு சோறு கொடுக்கலாங்க. இன்றைக்கு எல்லாரும் எல்லாரும் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க, கட்டளை, லா, இந்த கட்டளை. நான் வந்து எனக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கு, நான் எனக்குள்ளதான் நான் இருப்பேன், என் குடும்பத்தை தான் நான் பாத்துக்குவேன், என் வீட்டை தான் நான் பாத்துக்குவேன், நான் எனக்கு மத்தவங்க எப்படி போனா எனக்கு வந்து கவலை இல்லை, மத்தவங்க எப்படியாவது எக்கிட்டு போட்டோம் அப்படின்னு ஒரு நினைக்கிற ஒரு நினைப்பு தவறான ஒரு நினைப்புங்க. முடிஞ்சா உங்களுக்கு ஏதாவது செய்ய முடிய யாருக்காவது ஏதாவது ஒண்ணு செய்யுங்க. இததான் ஆண்டு சொல்றாரு, நல்லத உங்களை செய்ய சொல்றாருங்க. மறுபடியும் அந்த வசனத்தை நான் படிக்கிறேன். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராத. உனக்கு நன்மை செய்யறதுக்கு உனக்கு பலம் இருக்கு, உனக்கு எல்லாமே இருக்கு. ஆண்டு உனக்கு ஏதோ ஒரு காரியம் உனக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு, ஆனா செய்யாம போயிடாது. இன்றைக்கு வந்து ஆண்டு அறிஞ்சிக்கிறது பெருசு இல்ல, ஏசப்பாவை ஆராதிக்கிறதோ வணங்குறதோ பெருசு இல்ல. ஏசப்பா கூட இருந்தா அவருடைய வார்த்தைகளை கேட்டு நடப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை பேரு நீங்க நல்லது செய்ய நீங்க நினைக்கிறீங்க? கை தூக்குங்க பாப்போம். எல்லாருக்கும் நன்மை செய்யணும்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்கு. இததாங்க ஏசப்பா வந்து உங்களுக்குள்ள வந்து நோட்டீஸ் பண்றாரு. இந்த ஒரு காரியத்தை நீங்க மனசுல வைக்கணும். நீங்க வந்து நான் வந்து நல்லது செய்ய மாட்டேன், என் வாழ்க்கையில நான் இப்படிதான், என் வாழ்க்கையில அப்படிதான் நான் இருப்பேன்னா, நான் சொல்றேங்க, அழிஞ்சு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு நினைக்கிறாங்க, எனக்கு அழகு இருக்கு, திறமை இருக்கு, எனக்கு எல்லாமே இருக்கு, நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன். உங்களுக்கு தெரியுங்களா, ஸ்ரீதேவி, நடிகை ஸ்ரீதேவி, நான் சொல்லணும்னாக நடிகை ஸ்ரீதேவி நீங்க பாத்தீங்கன்னாக அந்த காலகட்டத்துல அவங்க மிக பிரபலமான நடிகை. ஆமாவா இல்லைங்களா? பிரபலமான ஒரு நடிகை, பிரபலமான ஒரு அழகு, பணம் எல்லாமே இருந்து கடைசியா என்னங்க ஆச்சு? நடிகை ஸ்ரீதேவியோட மரணம் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குன்றாங்க. அவங்க வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த பாத்ரூம்ல வந்து அந்த குளிக்கிற அந்த தூங்கிக்கிட்டே குளிப்பாங்க தெரியுங்களா, அதுல வந்து மூழ்கி செத்துட்டாங்க, அவங்களுக்கு இன்னும் ஹார்ட் அட்டாக் வந்து விட்டது அப்படின்னு மூழ்கி செத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா சில பேர் என்னத்தமா சொல்றாங்க, அது ஆராய்ச்சி பண்ணவங்க, அவங்க மூழ்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த தொட்டி இருக்குல்ல, குளிக்கிற தொட்டி, அது வந்து அவங்க ஸ்ரீதேவி கொஞ்சம் உயரம், அப்படியே அவங்க இறங்கிருந்தா கூட, தொட்டியில வந்து இறங்கிருந்தா கூட அவங்க தலை பாதி வந்து வெளியே வந்திருக்கும். ஏன்னா அவங்க மூழ்கிற அளவுக்கு அது வந்து தொட்டி அவ்வளவு நீட்டு கிடையாதுன்னு சில பேர் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னாக்கா, பாம்பு விஷத்தை வந்து கலந்துட்டாங்க, ஏதோ ஒரு பாம்போடைய பாய்சன் என்னமோ கலந்துட்டாங்கன்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. அது குடும்பத்துடைய சதி, ஒரு இன்சூரன்ஸ்க்காக நடந்த சதி, சொந்த கணவனே கொலை பண்ணிருக்கலாம்னு அதுக்கு ஒரு சில தியோரி இருக்கு. ஆகவே இதில் நம்ம பார்க்க போது என்னன்னாக்கா, அழகோ பணமோ பெரிய ஒரு செல்வாக்கோ
நம்ம திமிரோ எதுவுமே உதவி செய்யாது. நீ கடவுளுக்குள்ள எப்போ நீ அடங்கி இருக்கியோ, ஏசப்பாக்குள்ள எப்போ நீ அடங்கி இருக்கியோ, உண்மையா இருக்கியோ, ஒன்னை நீ தாழ்த்திக்கிட்டு இருக்கிறியோ, அப்பதான் மனுஷனா ஆக முடியுங்க. மகாத்மா காந்தி இன்னைக்கு வந்து தலைவரா போட்டுறாங்க இந்தியால. ஏன் மகாத்மா காந்தி ஏன் தலைவரா போட்டுறாங்க? அவருடைய படிப்பு தெரியுமா? அவங்களுடைய படிப்பு மகாத்மா காந்தி அவர் லாயருக்கு படித்தவர் தெரியுங்களா? ஆனா அவர் நாட்டுக்காக, நாட்டு சுதந்திரத்துக்காக வெறுங்கால நடந்தாரு. சப்பாத்தி போட்டாரா? வேலை உள்ள சப்பாத்தி சிலுப்பு இதை போட்டாரா? இல்ல. பாருங்க, அவங்கன்னா வந்து நாட்டுல ஒரு தலைவரா ஆவறதுக்கு அவங்க எவ்வளவு தாழ்த்தி இருப்பாங்க. உங்க அதே போல நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஒரு தலைவராவோ ஒரு தலைவியாவோ ஆகணும்னாக்கா முதலாவது மத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பதான் உங்களால தலைவியா தலைவனா ஆக முடியும். மத்தவங்களுக்கு உதவி செய்யாம, மத்தவங்களை பத்தி கருதாம, நான் தான் எல்லாமே நினைச்சா வாழ்க்கையில நம்மளால சாதிக்க முடியாது. வாழ்க்கையில நம்ம முன்னோக்கி போக முடியாது. ஏசப்பா என்னங்க செஞ்சாரு? ஏசப்பா மத்தவங்களுக்கு உதவி செஞ்சாரா? நீங்க பைபிள் எடுத்து பாருங்க, கூகுள்ல பாருங்க, எல்லா இடத்துலயும் பாருங்க. ஏசப்பா ஏழைங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாரு. அவர் உணவை போஷித்தாரு. கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணை கொடுத்தாரு. அதாவது வாய் பேச முடியாதவங்களுக்கு வாய் பேச வைத்தாரு. நிறைய காரியங்களை செஞ்சாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? இன்றைக்கு இந்த ஜாய்ஃபுல் சிசிக்கு நிறைய நோக்கங்கள் இருக்கு. இன்னைக்கு நம்ம சபைக்கு நிறைய நோக்கங்கள் இருக்கு. என்னுடைய நோக்கம் என்னன்னா, இன்னும் நான் என்ன பண்ணணும், மக்களுக்கு இன்னும் நான் என்னென்ன அதிகமா நான் செய்யணும், இன்னும் என்னென்னலாம் பண்ணலாம் சொல்லி என்னுடைய ஒரு நோக்கத்துல இன்றைக்கு மலேசியா என்டி டாடா தெரியுங்களா உங்களுக்கு? என்டி டாடா, ஓகே, என்டி டாடாக்கு வந்து நானும் அதுல வந்து ஒரு டீமா இருக்கிறேன். மலேசியா என்டி டாடாக்கு நானும் அதுல ஒரு டீமா இருக்கிறேன். அதுல ஒரு மெம்பர்ஷிப்பாவும் நான் இருக்கிறேன். ஏன் அதுக்குள்ள இருக்கணும்? என்டி டாடானா எனக்கு ஒரு டாடாவை வெறுக்கக்கூடிய ஒரு காரியம், டாடாவை அனுமதிக்க கூடாத ஒரு காரியம். இப்ப இருக்கிற டாடா எப்படித்தமா இருக்குங்க? இப்ப இருக்கிற டாடா ஜோம்பி ஆக்கிறது. நம்புறீங்களா? டாடா அடிச்சுட்டு ஜோம்பி மாதிரி இருக்கிறான். அப்படியே ஒரே இடத்துல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு என்னன்னே தெரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு டாடா வந்து எல்லா யங்ஸ்டர்ஸ வந்து சீர்குலைச்சி வச்சிருக்கு. இன்னைக்கு நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்க இங்க உருவாகுனீங்கன்னா, நீங்க இங்க நல்லது செய்யணும், நான் பெஸ்டா இருக்கணும், நான் மத்தவங்களுக்கு நல்லதை செய்யணும்னு சொல்லி நீங்க எழும்புனீங்கன்னா, நான் கண்டிப்பா உங்களை பல இடங்களுக்கு நான் கூட்டி சொல்ல நான் இருக்கிறேன். இன்னும் நீங்க நிறைய பேர்த்த பார்க்கணுங்க. நிறைய பேர் மக்கள் இங்க எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. உலகம் ரொம்ப, நான் சொல்றேங்க, இந்த உலகத்துல பார்க்காத காரியங்கள் நிறைய இருக்கு. நீங்க நிறைய விஷயங்கள் இன்னும் பார்க்காம இருக்கிறீங்க. சில காரியத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்துல இப்படியும் இருக்கா, இப்படியாப்பட்ட மனிதர்களும் இருக்கிறாங்களா சொல்லி உங்களுக்குள்ள அந்த ஒரு உதவி செய்யணும் ஒரு எண்ணம் வருங்க. ஒரு அம்மாவா ஆகணும்னா, ஒரு நல்ல ஒரு தேசத்துக்கும் சரி, ஒரு உலகத்துக்கும் இன்டர்நேஷனல் லெவலுக்கும் நீங்க வந்து ஒரு அம்மாவா ஆகணும்னாக்கா முதலாவது மத்தவங்க மேல இரக்கம் கொள்ளுகிற ஒரு மனுஷனா மாறணும். அந்த இரக்கம், கருணை, கருணை சுத்த வார்த்தையை சொல்ற கருணை, அந்த கருணை இருந்ததுனாலதான் இன்னைக்கு மாதர் தெரேசாவை போட்டுறாங்க. அன்னை தெரேசாவை இப்ப வரைக்கும் ஜனங்க மறக்காம இருக்காங்க. ஏன்னா கருணை இன்னைக்கு மனுஷனுக்கு முக்கியம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்க கருணையை நீங்க பயன்படுத்துங்க, உங்க கருணையை பிறர் மீது காட்டுங்க, பிறருக்கு நீங்க உதவி செய்யுங்க. சரி, உங்ககிட்ட இருக்கிற அந்த தாளை வந்து கொஞ்சம் காட்டுங்க. எத்தனை பேருக்கு அந்த தாள் இருக்கு? யாருக்கிட்ட தாள் இல்ல? தாள் இல்லாதவங்க யாரு? ஓகே, தாள் இல்லாதவங்களுக்கு புக்னேஸ்வரி அவங்களுக்கு தாள் கொடுத்துருங்க. ஏதாவது ஒண்ணு செய்யணும், ஏதாவது ஒரு உதவி நீங்க செஞ்சுட்டு அடுத்த வாரம் நீங்க நம்ம சேர்ச்சில் வந்து சொல்லணும், பாஸ்டர் நான் இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணேன். அது எந்த உதவியா இருக்கலாம். சில பேர் வந்து துக்கத்துல இருக்கலாம், அவங்க துக்கத்துக்கு நீங்க ஆறுதல் சொன்னாலே ஒரு உதவி தானே? ஆமா தானே? துக்கத்துக்கு ஆறுதல் சொன்னாலே உதவி. ஆகவே இன்னைக்கு பிறர் துக்கமா இருந்தா கூட நீங்க பணமா தான் செலுத்தணும்னு இல்ல. ஐயோ என்கிட்டயே பணம் இல்ல, நான் எப்படி மத்தவங்களுக்கு உதவி செய்யணும், மனசு இருக்காட என்ன உதவி செய்ய முடியாது நினைக்காதீங்க. அப்படி நினைக்காதீங்க. பணம் இல்லாட்டி கூட மத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஒருத்தவங்க துக்கமா இருக்கிறாங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணலாம், ஒரு ஆலோசனை சொல்லலாம், மத்தவங்களுக்கு வந்து துணையா இருக்கலாம். இப்ப ஏரன் வந்து சரவணுக்கு துணையா இருக்கிற மாதிரி துணையா இருக்கலாம். அந்த மாதிரி சரவணன் ஏரனுக்கு துணையா இருக்கிற மாதிரி துணையா இருக்கலாம்.
சோ அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்குள்ள நல்லது செய்ய நீங்க தொடங்கணும். ஹல்லேலூயா. எல்லோரும் நம்ம இப்பொழுது எழுந்த வண்ணமாக கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்லது செய்வீங்களா? சரியா? Do good. Do good. Do good. நல்லது செய்வீங்களா? நல்லது செய்வீங்களா? செய்ய ஆரம்பிச்சிருவோம் நம்ம. ஓகே, கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக.